இப்போ நம்ம என்ன பண்றது? என்னதான் பண்ண முடியும்? சரி வாங்க வீட்டுக்கு போலாம், நாளைக்கு திரும்பவும் வரலாம். நூடுல்ஸோட சாக்கோ சிப்ஸ், இதை விட வேற என்ன வேணும்? இத வந்துட்டேன். அக்கா, என்ன நீங்க கூப்பிட்டீங்களா? எனக்கு கொஞ்சம் சோப் கூட ப்ளீஸ். இந்தாங்க பிடிங்க. தேங்க்யூ கண்ணா. அப்புறம் என்னோட பேர் தான் ஷின்சான். ஆமா, உங்க பேரு என்ன? என்னோட பேரா? அது வந்து விக்டோரியா. விக்டோரியாவா? விக்டோரியா. விக்டோரியாவா? விக்டோரியா. நீ என்ன விக்கினே கூப்பிடலாம். ஓகே, நீங்க என்ன ஷின்சான்னு கூப்பிடலாம். ஷின்சான் சாப்பிடுறதுக்கு ஏதாவது இருக்கா? நூடுல்ஸ் ரெடியா இருக்கு. சரி, நான் குளிச்சுட்டு வந்துடுறேன். விக்கி, நீங்க எர்த் டிஃபென்ஸ் ஃபோர்ஸ்ல இருந்து வந்திருக்கீங்களா? நான் காசுகோ பே டிஃபென்ஸ் ஃபோர்ஸோட மெம்பர். நாங்க காசுகோ பேவோட பீஸ் மெம்பர்ஸ். எவ்வளவு கூலான விஷயம். விக்கி, நீங்க எர்த் பீஸ்க்காக வேலை பாக்குறீங்க இல்லையா? அப்படியும் சொல்லலாம். அது சரி ஷின்சான், உனக்கு என்ன பிடிக்கும்? எனக்கு என்ன பிடிக்குமா? அது வந்து சாக்கோ சிப்ஸ், ஆக்ஷன் காமெண்ட், குவாண்டம் ரோபோட், அப்புறம் என்னோட ஃபேமிலியே எனக்கு ரொம்ப பிடிக்கும். நல்ல விஷயம். இவ்வளவு விஷயங்கள் உனக்கு பிடிச்சிருக்கிறது, அதெல்லாம் உன்கிட்ட இருந்து பறிக்கப்பட்டுடுச்சுன்னா அவங்க எல்லாமே என்னால இருக்க முடியாது. அப்படி அவங்க பிளான் சக்சஸ்ஃபுல் ஆயிடுச்சுன்னா அவங்க இந்த உலகத்துல இருந்து நம்ம கிட்ட இருக்கிற ஃபேவரட் விஷயங்கள் எல்லாம் பறிச்சுக்குவாங்க. Dresses, slippers, bags, இதெல்லாம் இல்லாம இருக்கிறதுக்கு என்னால நினைச்சு கூட பார்க்க முடியாது. அவங்க பிளான் சக்சஸ்ஃபுல் ஆக நான் விட மாட்டேன். சத்தரிஸ்டா. அக்கா எவ்வளவு மெர்சியா இருக்காங்க. எனக்கு பிடிச்ச என்னோட ஆக்ஷன் காமன் ஷாம்பு. ஸ்வெட்டர், ஷர்ட்ஸ். இந்த வீட்ல லேடிஸ் காஸ்டியூமே இல்லையா? என்னோட நூடுல்ஸ். இப்ப நான் என்ன சாப்பிடுறது? இதுவும் ஜாலியா தான் இருக்கு. மறுபடியும் பார்க்கலாம். நீங்க எங்க போறீங்க? அவங்களோட ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு. நானும் வருவேன், என்னைய கூட்டிட்டு போங்க. நான் ஒரு பேட்டில் ஃபீல்டுக்கு போறேன். அப்புறம் நீ உன்னோட அழகான வீட்ல சமத்தா பத்திரமா இங்கே இரு. ஆனா இப்ப நான் என்னோட மாமியும் டாடியும் காப்பாத்தி ஆகணுமே. எந்த மாம் டாட உனக்கு தெரியுமோ, அநேகமா இப்ப அவங்க உனக்கு தெரிஞ்ச பழைய மாம் அண்ட் டாடா இருக்க மாட்டாங்க ஷின்சான். அனிமல் மாதிரி ஒன்ஸ் மாறிட்டாங்கன்னா அவங்க மைண்டும் அனிமல் மாதிரி மாறிடும். அப்புறம் நீ அவங்களுக்கு உதவி செய்ய போறதுக்குள்ள அவங்க முழுமையான மிருகமா மாறி இருப்பாங்க. அநேகமா உன்னை அவங்க மறந்தும் போயிருப்பாங்க. அதனால அங்க போறதுல எந்த பிரயோஜனமும் கிடையாது.